பரவாயில்லையே! ஸ்ரீலங்கா பவுலிங்ல இடையில கொஞ்சம் சொதப்புனாலும், கடைசியில சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா 7 விக்கெட் எடுத்துட்டாங்களே! இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, போச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்க போது. மார்க்ரமும், ஜோர்சியும் பின்னி பெடல் எடுக்க போறாங்க. இப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்ரீலங்காவோட பவுலிங் ஸ்டார்ட்டிங்லயே வேற லெவல்ல இருந்துச்சு. அசிதா பெர்னாண்டோ நான் ஜோர்சிய டக் அவுட் பண்ணுவேன்னு, ஜோர்சிய டக் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்ரம் இருக்காருப்பா. இவர் வேற லெவல் இன்னிங்ஸ குடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தப்ப, அப்பதாங்க லாயிரு குமார நான் இவரோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, மார்க்ரமோட விக்கெட்ட எடுத்தாரு. இவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம, அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஸ்டப்ஸோட விக்கெட்டே எடுத்தாருங்க. இத பார்த்தோனே, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, 44 ரன்னுக்கே 3 விக்கெட் போயிருச்சு. இதே மாரியே ஸ்ரீலங்கா நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச ஈஸியா கண்ட்ரோல்ல எடுக்க முடியும் அப்புட்ன்னு தான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அப்பதாங்க பவுமாவும், ரெக்கல்டனும் இருந்துகிட்டு, "எங்கள அவ்ளோ ஈஸியா சாச்சிருவீங்களா? எங்களோட விக்கெட்ட எடுத்துருவீங்களான்னு" 2 பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப உடைக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. அப்பதான் அசிதா பெர்னாண்டோ எப்படியோ பவுமா தூக்கிட்டாரு. சரி பவுமாவோட விக்கெட்ட எடுத்தாச்சு. அதே மாரி ரிக்கல்டனோட விக்கெட்டும் எடுத்துடலாம்னு நினைக்கும்போது, ஆனா ரிக்கல்டன் இருந்துகிட்டு, "என் விக்கெட்ட அவ்வளோ ஈஸியா எடுக்க முடியாதும்மா. நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு" செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. எங்க இன்னைக்கு ரெக்கில்டன் விக்கெட்ட விட்டு குடுக்காமயே, இன்னைக்கு நாள கடத்திருவாரு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா லாயிரு குமார அவ்ளோ ஈஸியா விட்டுருவோமா? உங்களோட விக்கெட்டையும் எடுப்போம்ப்பா அப்படின்னு ரிக்கல்டனோட விக்கெட்ட தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வெறினே இருந்துகிட்டு வெறித்தனமா விளையாண்டுட்டு இருந்தாரு. இன்னொரு விக்கெட் விழுகுமா விழுகுமான்னு நினைக்கும்போது, அப்பதான் விஸ்வா பெர்னாண்டோ மேட்ச் முடியிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகா மார்க்ரோ யான்சனோட விக்கெட்ட எடுத்தாருங்க. இதனால இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நாள் முடிவுல 269 ரன் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட் போயிருச்சு. உண்மையிலே ஸ்ரீலங்கா இன்னைக்கு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இடையில கொஞ்சம் சொதப்புனாலும், அதுக்கப்புறம் நல்ல கம்பேக்க குடுத்து, அடுத்தடுத்து விக்கெட்ட எடுத்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கா கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு வேகமா நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து, டக்குனு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் பண்ணணுங்க. அத விட்டுட்டு அவங்கள அடிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா போயிரும். இது மட்டும் இல்ல, ஆல் அவுட் பண்ணா மட்டும் பத்தாது. பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும். இல்லன்னா போன தடவ மாரி வர நடைக்கட்டன்னு 42 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனாங்க. ரொம்ப கஷ்டமா போயிரும். அதனால ஸ்ரீலங்கா பவுலிங்லயும் பட்டைய கிளப்பணும், பேட்டிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும். அந்த மாரி குடுத்தா மட்டும் தான் இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கானால வின் பண்ண முடியும். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காக்கு ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. இந்த மேட்ச வின் பண்ணா தான் ஸ்ரீலங்கானால WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். அதனால ஸ்ரீலங்கா இதுக்கு தகுந்தாப்புல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.